ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு ஓடிடியில் என்ன வெப் சீரிஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேட்டைக்காளி. இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்துருச்சு. 8 எபிசோட் இருக்கு. இந்த வெப் சீரிஸ் எதில் வந்து ஸ்ட்ரீமிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஹால வந்து ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. இந்த வெப் சீரிஸ் வந்து சிம்பிளாக என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி வந்து எடுத்திருப்பாங்க. அதனால 8 எபிசோடும் வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். நல்ல ஒரு சினிமா ஃபோட்டோகிராஃபர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லா கொடுத்த கேரக்டர் வந்து எல்லாருமே வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்த உடனே இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். அது இந்த வெப் சீரிஸ் வந்து எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக வீக்கெண்டில் போர் அடிக்கும் போது கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் வந்து பார்க்கலாம். அது சிம்பிளாக ஒன்லைன் ஸ்டோரி எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை ராமசாமி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து பண்ணையாராக இருக்காரு. அவங்க வந்து எப்பவுமே வந்து ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மாடை வந்து அவுத்துடுவாங்க. அவங்க மாடு தான் வந்து ஜெயிச்சுட்டே இருக்கும். அவர் வந்து அந்த ஊர் பிரசிடென்ட்டாகவும் இருப்பார். அந்த இன்னொரு சமூகத்தில் சேர்ந்தவங்க கிஷோரோ கலையரசனும் இருப்பாங்க. கலையரசன் வந்து ஒரு நாள் வந்து ஜல்லிக்கட்டில் இவங்க மாடை வந்து அடைக்கிடுவாங்க. உடனே இவங்க அடக்கிறதும் இவங்க அவங்க வந்து பெரிய ஒரு மோதல் ஏற்படும். ஏன் மோதல் ஏற்பட்டு எதனால ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வந்துட்டு இந்த வெப் சீரிஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து நல்ல உங்களுக்கு போரே எடுக்காது. நல்ல ஒரு எல்லா விஷயமும் வந்து நல்லா கொடுத்த கேரக்டர் எல்லாமே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வீக் டேஸில் போர் வச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸாக இருக்கும். பார்க்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.